الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தும் மார்க்கங்கள் இருந்தும் வழிகாட்டி நெறிமுறைகள் இருந்தும் ஆன்மீக பாதைகள் இருந்தும் அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 650 கோடிக்கும் அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களில் அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவனுக்கு ஹிதாயத்தை வழங்கி நேரான பாதையை அவன் காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியுள்ளான். அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பதும் அதன்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மறுமையில் வெற்றி பெறுவதும் நம்முடைய தலையாய கடமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹு தஆலா லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியுள்ளான்.
எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும் பொழுது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை போதிக்கத்தான் அல்லாஹ் தூதர்களையே அனுப்பினான். அந்த அடிப்படையில் இறுதியாக வந்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரஃபா பெருவழியில் மக்கள் மத்தியில் ஒரு அருமையான ஒரு உரை நிகழ்த்திவிட்டு, தனக்கு பிறகு இந்த மனித சமுதாயம் வழிகட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் உங்களிடத்தில் இரண்டை விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை. அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழிதவரவே மாட்டீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் நிலைநாட்டுகிற போராட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நேரான பாதையின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கின்றார்கள். இந்த பூமியில் நபிமார்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது. நல்லவர்களெல்லாம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சொந்த மண்ணிலிருந்தெல்லாம் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ தியாகங்களை எல்லாம் நீங்கள் பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த இஸ்லாமிய வளர்ச்சியில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் என்றைக்காவது தீர்மானித்திருக்கின்றோமா சகோதரர்களே? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோரும் அறியாமையில் இருக்கும் பொழுது, வஅத்தஸிமூ பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார். நரக நெருப்பின் கரை ஓரத்தில் நீங்கள் இருந்தீர்கள், நான் தான் உங்களை காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகமே அன்றைக்கு இருண்டு கிடந்த நேரம். மனித உருவில் கால்நடைகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். இன்றைக்கு கூட வரலாற்று ஆசிரியர்கள் அக்காலத்து மக்களை பற்றி இப்படி எழுதுகிறார்கள், டார்க் ஏஜ், இருண்ட காலத்து மக்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு அவர்கள் பட்ட பாடு, அவர்களுக்கு நேர்ந்த கொடுமை, அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அந்த மக்கள் இழைத்தார்கள், அதை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படியெல்லாம் பொறுமையை கொண்டு எதிர்கொண்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த மார்க்கத்தை பின்பற்றிய மக்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்து இன்றைக்கு இந்த மார்க்கத்தை நம்முடைய கையில் மிக மிக இலகுவாக நாம் பின்பற்றுகிற வகையில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்ததுண்டா? இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு கடைக்கோடியில் போய் நின்று கொண்டும் இன்றைக்கு நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லுகிற ஒரு உரிமையை நமக்கு வழங்கியவர்கள் சஹாபாக்கள். இந்த உலகத்தின் எந்த ஒரு கடைக்கோடியில் போய் நின்று கொண்டும் மக்களை இஸ்லாத்தின்பால் நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் அழைக்கலாம், அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்கியவர்கள் அந்த சஹாபாக்கள். நான் ஒரு முஸ்லீம் என்ற இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு எந்த தியாகம் செய்ய வேண்டியதில்லை. காரணம், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் எல்லா தியாகங்களையும் ஒட்டுமொத்தமாக செய்துவிட்டு மரணித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற நமக்கு 3 கடமைகள் நம்முடைய தலையிலே அல்லாஹ் சுமத்தி இருக்கின்றான். ஒன்று, நாம் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்தை படிப்பது. இரண்டாவது, படித்த மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் இபாதத்துகளின் மூலம் அலங்கரிப்பது. மூன்றாவது, நாம் விளங்கிய இந்த மார்க்கத்தை விளங்காத மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. இந்த 3இல் எந்த ஒன்றை நாம் தவறவிட்டாலும் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் நாம் எல்லாம். அப்படியானால் நம்முடைய பங்களிப்பு இந்த இஸ்லாத்திற்கு என்ன? நம்மை சுற்றி இன்றைக்கு நாளுக்கு நாள் மக்கள் அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம். அறியாமை வேகமாக பரவி வருகிற காலம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இணையதளம் போன்ற
செய்தி தொடர்புகளில் நாம் பார்க்கும் பொழுது நிர்வாண சாமியார்களுடைய கால்களில் விழுந்து ஆசி பெறுகிற முஸ்லிம் பெண்களை நாம் பார்க்கின்றோம். விநாயகர் என்று சொல்லப்படுகின்ற இந்து மக்களால் வணங்கி வழிபடுகிற தெய்வங்களை முஸ்லிம் குடும்பங்களிலே வைத்து வணங்கி வழிபடுகிற காட்சியை நாம் எல்லாம் இன்றைக்கு பேஸ்புக்குகளிலே பார்க்கிறோம். முஸ்லிம் குடும்பங்கள், முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீகவாதிகளுடைய கால்களிலே விழுந்து கையெடுத்து கும்பிடுகிற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இவைகளையெல்லாம் பார்த்தும் நாம் இன்னும் மௌனம் சாதித்தால் நம்முடைய மக்களை கூட இணை வைத்தலிலே இருந்து நம்மால் காப்பாற்ற முடியாது. ஒரு அநியாயம் பரவும் பொழுது, அக்கிரமங்கள் அதிகமாகும் போது, இணை வைத்தல் அதிகமாகும் போது அதற்கு எதிராக வருத்தப்படக்கூட நமக்கு மனமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், அவர்களோடு சேர்ந்து அழிவது நாமும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே கடந்த காலங்கள் எப்படி சென்றிருந்தாலும் வருகின்ற காலத்திலாவது நம்முடைய ஆயுள் காலத்தினுடைய ஒரு பங்கை இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு நிச்சயம் நாம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில ஹதீஸ்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளிலே இருந்தும் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காண்பிக்க ஆசைப்படுகின்றேன். இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது தெரியுமா? இந்த இஸ்லாம் எப்படி இந்த பூமியில் நிலை பெற்றது என்று யாருக்காவது தெரியுமா? எல்லா காலங்களிலும் அல்லாஹு தஆலா இறை தூதர்களை தேர்வு செய்வான். அந்த இறை தூதர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் அந்த பகுதியில். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக மக்காவிலே வைத்து அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அன்றைய காலத்தினுடைய மக்கத்து வாழ்வை பல நாள் பேசினாலும் தீராது. அப்படிப்பட்ட கொடுங்கோளர்கள், கொடுமையான எண்ணம் படைத்தவர்கள், பெரும்பாவங்களை சாதாரணமாக செய்கிறவர்கள், பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றிருந்தால் உயிரோடு புதைக்கின்றவர்கள், அநியாயமாக மக்களை வெட்டி சாய்க்கின்றவர்கள், கொலை செய்கிறோமே என்கிற எண்ணம் கூட சிறிதளவு கூட மனதிலே இல்லாமல் காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் தான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறான். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலை யாரெல்லாம் அல்லமீன் அஸ்ஸாதிக் என்று மனமாற வாயார வாழ்த்து சொல்லி போற்றி புகழ்ந்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் மண்ணை வாரி வீச ஆரம்பித்தார்கள், சபித்தார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்கிற அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு பகரமாக நாடு கடத்த கூட முயற்சி செய்தார்கள். அபூ தாலிப் கணுவாயில் பசியும் பட்டினியுமாக 3 ஆண்டு காலம் சமூக பகிஷ்காரம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகின்ற பொழுது ஒட்டகத்துடைய மலக்குடலை தலையிலே தூக்கி வைத்து மிகப்பெரிய கேளிக்கைக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூலை ஆக்கினார்கள். இப்படித்தான் மக்காவிலே 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வு இருந்தது. இஸ்லாத்தை வெளியே பகிரங்கமாக எடுத்துச் சொல்ல முடியாத நிலைமை. அன்றைய காலத்தில் கிராமப்புறத்திலே இருந்த ஒரு தோழர் மக்காவில் ஏதோ ஒரு இறை தூதர் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கிறார் என்பதை தெரிந்து மக்காவுக்குள் நுழைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருக்கிறார் என்று ரகசியமாக விசாரித்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னிலையிலே வந்து அமர்ந்தார். அமர்ந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நான் இந்த கிராமத்திலே இருந்து, இந்த கோத்திரத்திலே இருந்து இன்னாருடைய மகன் இன்னார், உங்களை பார்ப்பதற்காக வேண்டி மக்காவிற்கு நான் வந்திருக்கின்றேன், வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என்று சொல்லி அல்லாஹ் உண்மையில் உங்களை இறை தூதராக அனுப்பினானா என்று அவர் கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் என்று பதில் சொல்லி அதுவரை இறங்கிய வசனங்களை எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலே இருந்து புறப்பட்ட அந்த வசனத்தினுடைய வரிகள் அவருடைய உள்ளத்தை கடுமையாக தாக்கி அவர் அமர்ந்த இடத்திலேயே ஷஹாதத்து கலிமா கூறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் அம்ர் பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்றுக்கொண்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் கேட்ட முதல் கேள்வி, யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்தை எப்பொழுது உங்களோடு சேர்ந்து பின்பற்றுகிற மக்கள் இந்த மக்காவில் எத்தனை பேர் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில்,
ஒரு அடிமையும் ஒரு எஜமானனும் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்று என்னோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும். கேட்டவர் திகைத்து போனார். யா ரசூலல்லாஹ், சுதந்திரமானவர் யார் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த அடிமை யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தோழர் பிலால் என்றார்கள். சுதந்திரமானவர்கள் யார் என்றார்கள். அவர்தான் என்னுடைய ஆருயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எடுத்த உடனே அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மூன்றாவது நபராக நானும் உங்களோடு தங்கவா? இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்தவா? 2 பேர்கள் மட்டும்தானே இப்பொழுது உங்களோடு இருக்கிறார்கள். கிராமப்புறத்தையே நான் காலி செய்து மக்காவில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அத்தனையும் நான் சகித்துக் கொண்டு உங்களோடு சேர்ந்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி உங்களோடு நான் இணைந்து கொள்ளவா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், வேண்டாம். உள்ளூர் வாசிகளே இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று தெரிந்தால் கடுமையாக தாக்குகிற கொடுமை உள்ளம் படைத்தவர்கள் இவர்கள். அதிலும் நீங்கள் கிராமத்துப்புற வாசி, வெளியூர் வாசி என்றால் கொன்றே விடுவார்கள். ஆகவே என்னோடு நீங்கள் தங்க வேண்டாம், எனது அணியிலே நீங்கள் சேர வேண்டாம். நீங்கள் கிராமப்புறத்திலே சென்று உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே போய் என்னிடமிருந்து கேட்ட செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள், அங்கேயே போய் இருங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. சொந்த ஊரில் யாருக்கும் தெரியாமல் தலைமறைவு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? யாருக்காக, எதற்காக இவ்வளவு பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கினார்கள்? மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்குடையவராக இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் தெரியாமல் யாரிடத்திலும் போய் விசாரித்து கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தலைமறைவு வாழ்வை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்தவர்கள் யார்? ஏன் அந்த நிலைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஆளானார்கள்? எப்படிப்பட்ட துயரங்களும் துன்பங்களும் நமக்கு நேர்ந்தாலும் அனைத்தையும் தாங்கியாக வேண்டும். காரணம், நம்முடைய தலையில் மிகப்பெரிய ஒரு சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் போர்வையை போற்றிக் கொண்டிருப்பவரே எழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைக்கின்றான். அன்றைக்கு எழுந்தவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடம்பிலே இருந்து உயிர் பிரிகிற நேரம் வரை ஓய்வெடுக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் இழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்தும் கூட கிராமப்புறத்திலே இருந்து வந்து, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ்வுடைய ரசூலை, இந்த மார்க்கத்தை, என்னுடைய பங்களிப்பு இந்த மார்க்கத்திற்கு இருக்கட்டும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னபோது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமப்புறத்திற்கு சென்று உங்களுடைய கோத்திரத்திற்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்ல, அந்த தோழரும் அப்படி செய்து ஒரு குடும்பத்தை, ஒரு கோத்திரத்தையே மாற்றி அல்லாஹ்வுடைய ரசூலை பிறகு விசாரித்து அவர் மதீனா சென்று விட்டார் என்று தெரிந்தவுடன் மதீனாவிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு அருகிலே போய் குடியமர்ந்தார் என்று வரலாறு பேசுகிறது. என்ன தேவை? ஏதோ நமக்கு ஒரு மார்க்கம் கிடைத்தது, நமக்கு ஒரு நேரான வழி கிடைத்தது, நமக்கு ஒரு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, நல்ல ஒரு வியாபாரம் உண்டு, கை நிறைய சம்பாதிக்கின்றோம். நம்மோடு இந்த மார்க்கத்தை நிறுத்திக் கொண்டால் போதும், நாம் ஏன் பிற மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி வம்பு தும்புகளிலே ஏன் விலைக்கு வாங்கிக் கொள்வானேன் என்று நம்மில் பெரும்பாலோர் நினைப்பதுண்டு. இதேபோல் சஹாபாக்கள் நினைத்திருந்தால் மார்க்கம் இன்றைக்கு நம்முடைய கையில் கிடைத்திருக்குமா என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள். எப்படி வளர்ந்தது இந்த மார்க்கம்? அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டி படைக்கப்பட்டீர்கள் என்றும் நம்மிடத்திலே நீங்கள் வரவே மாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சோதிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா என்றும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கேட்கிறான். இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு சோதனை நிச்சயம் என்பது தலையில் எழுதப்பட்ட விதி. யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பிரச்சாரங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முன்மாதிரி உத்தம சஹாபாக்கள், நபிமார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை
மக்காவிற்குள் நுழைந்து யாராவது விசாரித்தார்கள் என்று தெரிந்தாலே பாவிகள் கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட காலம். அர்க்கம் என்கிற ஒரு தோழர் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட, யா ரசூலல்லாஹ், எனது வீட்டை உங்களுடைய அழைப்பு பணிக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் எனக்கு நேர்ந்தாலும் சரி, ஏன் நீங்கள் தலைமறைவு வாழ்வு வாழ வேண்டும்? என்னுடைய வீட்டை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நான் தருகிறேன், அங்கே தொழுங்கள், ஆலோசனை நடத்துங்கள், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யுங்கள், உங்களை பார்க்க வருகிற மக்களுக்கு இஸ்லாமிய போதனைகளை செய்யுங்கள் என்று சொல்லி மக்காவில் தன்னுடைய வீட்டை தியாகம் செய்தவர் தான் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றை முன்னுரை முகவுரையாக துவக்கியவர்கள் சஹாபாக்கள். அர்க்கம் என்கிற தோழர் தன்னுடைய வீட்டை கொடுத்து இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கிராமப்புறத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் மக்காவிற்குள் வியாபாரத்திற்காக வேண்டி சந்தைக்கு வரும் பொழுது என்ன சொல்லி அனுப்புவார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. கிராமப்புறத்திலே இருக்கிற மக்கள், வெளியூர் மக்கள் எல்லாம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வரும் பொழுது குடும்பத்தார்கள் நசியத்து செய்து அனுப்புவார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? வியாபாரத்திற்காக வேண்டி நீங்கள் மக்காவுக்கு செல்லுகிறீர்கள், மக்காவிலே முஹம்மது என்று ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தன்னை இறை தூதர் என்று சொல்லி பிரச்சாரம் செய்வார், அவர் உங்களை அழைத்தால் அவரோடு அமர்ந்து பேசாதீர்கள், அவர் ஒரு சூனியக்காரர், அவர் ஒரு பைத்தியக்காரர், அவருடைய உபதேசத்தால் மக்காவிலே இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ரெண்டாகி இருக்கின்றது, சமூகத்தில் குழப்பங்கள் விளைவிக்கப்பட்டிருக்கின்றது, ஆகவே அவர் உங்களை அழைத்தால் அவரை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அவரோடு அமராதீர்கள், பேசாதீர்கள் என்று கிராமத்துப்புற மக்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்து அனுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் விட மாட்டார்கள். எப்பொழுதெல்லாம் மக்காவில் சந்தைகள் நடக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் வெளியூரிலே இருந்து மக்கள் நம்முடைய பகுதிக்கு வருகிறார்களோ, அங்கெல்லாம் போய் நின்று கொண்டு வியாபாரம் முடிந்து மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு ஊர்களுக்கு திரும்பும் பொழுது அவருடைய வழியிலே போய் இடைமறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே போய் கெஞ்சுவார்கள், எனக்காக வேண்டி ஒரு 10 நிமிடத்தை நீங்கள் ஒதுக்குங்கள், எனக்காக வேண்டி ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்குங்கள், நான் வேறு யாரும் அல்ல, எந்த உலகத்திலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவன் அல்ல, வெளியூருக்காரன் அல்ல, நான் இந்த பகுதியை சார்ந்தவன், மிகப்பெரிய ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தில் பிறந்தவன், நான் பொய் பேசியதாக நீங்கள் எங்குமே கேட்க முடியாது, எந்த வகையான ஒரு சுய லாபத்திற்காக வேண்டி இந்த கொள்கையை நான் எடுத்துச் சொல்லவில்லை, என்னிடத்தில் நிறைய காசு பணம் உண்டு, என்னை மக்கள் நல்லவே மதித்தார்கள், போற்றினார்கள், மிகப்பெரிய அந்தஸ்தில் வைத்து என்னை மக்கள் பார்த்தார்கள், அப்படிப்பட்ட நான் சொல்வதை கொஞ்சமாவது கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை திட்டி இருக்கிறார்கள், முகத்திலே உமிழ்ந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை பிடித்து இழுத்திருக்கிறார்கள், பைத்தியக்காரன் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை விரட்டி இருக்கிறார்கள், விரட்டிய மக்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தி சென்று ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க மாட்டீர்களா என்று கடை வீதிக்கு வந்து வியாபாரம் முடித்து அந்த வியாபார வாடிக்கையாளர்களாக திரும்ப செல்கிற மக்களை துரத்தி துரத்தி சொல்லி வளர்க்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம். யாருக்காவது வரலாறு தெரியுமா? இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்று யாருக்காவது தெரியுமா? நமக்கு என்ன, நமக்கு உடம்பிலே ஆரோக்கியம் உண்டு, இளமை பருவம் உண்டு, பொருளாதாரம் உண்டு, மனைவி மக்கள் உண்டு, சுகமான வாழ்வு உண்டு, 5 நேரம் தொழுகிறோம், ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வைக்கிறோம், முடிந்தால் ஜக்காத்து கொடுக்கிறோம், சொந்த வாழ்வில் எந்த குறையும் நம்மிடத்திலே இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை கொஞ்சம் கூட பின்பற்றாமல் அறியாமையில் நம்மை சுற்றி எத்துணை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்றைக்காவது இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் என்றைக்காவது வந்ததுண்டா சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை துரத்தி துரத்தி இந்த மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜுடைய காலம் வந்தது. ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் எல்லோரும் இரவிலே மினாவுடைய நேரத்தில் டெண்டுகளிலே உறங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலும் உடன் தனது பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களை மட்டும் கையிலே வைத்துக் கொண்டு எல்லோரும் உறங்குவார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் விழித்திருப்பார்கள். ஹஜ்ஜுடைய காலங்களில் மதீனாவிலே இருந்து வெளியூரிலே இருந்து வந்து கல்லெறிந்து விட்டு மினாவிலே தங்குகிற மக்களினுடைய கூடாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தட்ட ஆரம்பித்தார்கள். உறங்குகிற மக்கள் விழித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களோடு பேசினார்கள். ஒவ்வொரு கூடாரத்தினுடைய கதவுகளும் தட்டப்பட்டது. கூடார வாசிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை துரத்தினார்கள். நெஞ்சிலே கை வைத்து தள்ளவும் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இரவு நேரத்தில் அந்த மினாவுடைய டெண்டில்
மக்களால் புறக்கணிக்கப்படுவதை இனி ஒரு டெண்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு 5 தோழர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பமாக ஒரு செய்தியை உங்களுடைய உள்ளத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்படுகிறேன். நாம் இந்த மார்க்கத்தை விலைமதிக்க முடியாத நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த ஹிதாயத்தை, நாம் பெற்ற இந்த இன்பத்தை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லாமல் நாம் மரணித்தால் அது இஸ்லாத்திற்கு செய்த முதல் துரோகம். இரண்டாவது, வருகிற தலைமுறைக்கு செய்கிற துரோகம். இஸ்லாமிய மார்க்கத்தை யாராவது பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் இந்த உலகத்தில் தான் உண்டு தன்னுடைய வாழ்வுண்டு என்று இருந்தால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் எச்சரிக்கையாகவே ஒரு செய்தியை சொல்கிறான். உங்களை அழித்துவிட்டு இனி ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறான். அழிவினுடைய ஆரம்பத்தை பல பகுதிகளிலே பார்த்தவர்கள் நாம் எல்லாம். எல்லோரும் சேர்ந்து அழிவு வரும்போது நாம் தப்பிக்கவே முடியாது. அதே நேரத்தில் யாரை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தானோ அந்த முடிவின்படி இந்த உலகம் இயங்கும், மார்க்கம் வளரும். அந்த அடிப்படை தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் எதிர்க்கவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை இன்றைக்கு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மினாவுடைய நாளில் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணிக்கும் பொழுது ஒரு 5 தோழர்கள் மட்டும் அந்த டெண்டினுடைய அந்த முற்பகுதியை திறந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை ஒரு 2 மனிதர் ஒவ்வொரு கூடாரங்களையும் போய் தட்டுகிறார்கள். மக்கள் எல்லாம் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். எல்லாவற்றையும் இந்த தோழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? மதீனாவிலே இருந்து ஹஜ் செய்ய வந்த 5 தோழர்கள். யாருடைய தலைமையில் வந்திருக்கிறார்கள்? அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே வந்திருக்கிறார்கள். அஸ்அத் அவர்கள் சொல்லுகிறார், தன்னுடைய 4 தோழர்களிடத்திலும் அவருடைய முகத்தை பார்த்தால் நல்ல மனிதரை போல் தெரிகின்றது. எந்த வஞ்சகம் எண்ணமோ கொடுமையான சிந்தனையோ அவருடைய உள்ளத்தில் இருப்பதாக நான் அறியவில்லை. மாறாக அவர் உள்ளூர்வாசி போல் தெரிகிறது. அவர் என்ன சொல்கிறார், ஏன் மக்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள் என்பதை அவரை அழைத்து நம்முடைய கூடாரத்தில் அமர்த்தி அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் கேட்போமா என்று ஒரு ஆலோசனை செய்து அஸ்அத் அவர்கள் போய் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்பாஸ் அவர்களையும் போய் அழைத்து வருகிறார்கள். அப்பாஸ் அவர்கள் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்கவில்லை. தம்பி மகன் நல்ல ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதில் நிச்சயம் சத்தியம் இருக்கும். நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் தம்பி மகனுக்கு முழுக்க முழுக்க நாம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது அப்பாஸ் அவர்களுடைய நோக்கம். அன்றைக்கு அந்த மதீனாவிலே இருந்து வந்த அந்த 5 தோழர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து வைத்து பேசுகிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்க, நான் தான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்ல, தன்னுடைய பாரம்பரியம், தன்னுடைய முற்சென்ற காலத்தினுடைய வாழ்வு அனைத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்து சொல்லி அதுவரை இறங்கிய வசனங்களை இந்த 5 தோழர்களுக்கும் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து கேட்ட அந்த செய்தி எல்லாம் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனே அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை, முஹம்மது அவர்களே கொஞ்சம் நேரம் வெளியிலே நில்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை வெளியிலே அனுப்பி 4 தோழர்களிடத்திலும் அஸ்அத் அவர்கள் ஆலோசனை சொல்கிறார். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையை நமக்கு செய்துவிட்டான். நண்பர்களே, தோழர்களே, என்ன காரணம் என்றால், மதீனாவிலே யூதர்கள் எதற்காக வேண்டி வந்து குடியேறினார்கள் என்றால் அவர்களுடைய வேதங்களில் ஒரு முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு ஊரில், எதிர்ப் என்கிற ஒரு ஊரில் ஒரு இறை தூதர் வரப்போகிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பு. அந்த முன்னறிவிப்பை எதிர்பார்த்துதான் பாலஸ்தீனத்திலே இருந்து யூதர்கள் எல்லாம் அந்த ஊரிலே வந்து குடியமர்ந்து அந்த தூதரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யூதர்கள் மதீனாவிலே இருக்கிற அவுஸ் கஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தாருக்கு மத்தியில் சண்டைகள் நிகழும் பொழுது, அல்லது இவர்களாக சண்டைகளை மூட்டிவிடும் பொழுது, கொடுத்த கடனை வாங்கும் பொழுது, வட்டியை வசூலிக்கும் பொழுது, அந்த யூதர்கள் மதீனாவிலே இருக்கிற அன்சாரி தோழர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி எச்சரிப்பார்களாம். என்ன வார்த்தை? நாங்கள் ஒரு நபியை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறோம். அவர் வந்தால் அவர்களை பின்பற்றி இந்த ஊரிலே இருக்கிற உங்களை எல்லாம் நாடு கடத்தி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்வார்களாம் அடிக்கடி. அஸ்அத் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற அந்த தோழர்களுக்கு அதை நினைவுபடுத்தினார். தோழர்களே, இந்த எந்த இறை தூதரை எதிர்பார்த்து மதீனாவில் யூதர்கள் நம்மை மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த இறை தூதரை கண்கொண்டு பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து விட்டான். ஆகவே மதீனாவுக்கு இவர் வந்து, அல்லது மதீனத்து யூதர்கள் மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாக நாம் இஸ்லாத்தை ஏற்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து 5 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். காரணம், ஒரு சுதந்திரமானவரும் ஒரு அடிமையும் மட்டும்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்கிற நிலை மாறி ஒரு 5 பேர் கொண்ட ஒரு ஜமாத் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை உணர்ந்து சந்தோஷப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். 5 பேரும் தன்னுடைய உள்ளத்தில் அந்த இஸ்லாத்தை ஏற்று
மதீனாவுக்கு பயணமானார்கள். பயணமானால் நம்மை போல் வெறுமனே இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் உண்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தார்கள், தீனை ஏற்றுக்கொண்டார்கள். இனி அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்துக் கொள்வார்கள் அவருடைய மார்க்கத்தை என்று அந்த 5 பேரும் வெறுமனே இருந்து விடவில்லை. 5 பேரும் தனக்கு நெருக்கமான 5 நண்பர்களை அழைக்கிறார்கள். ஒரு தோட்டத்தில் மசூரா நடத்தப்படுகின்றது. 5 10 ஆகின்றது. 10 மீண்டும் ஒரு 5 கூட்டப்பட்டு 15 நபர்களாக ஒரு ஜமாத் மீண்டும் மதீனாவில் உருவெடுக்கின்றது அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில். அந்த 15 மனிதர்கள் 15 தோழர்களுக்கும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே பார்த்திருக்கிறேன். அவர் இப்படிப்பட்ட இறைவசனங்களை எல்லாம் சொன்னார். இந்த மதீனாவில் இருக்கிற யூதர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தூதர் வந்து விட்டார், நீங்களும் வாருங்கள், அவரை நான் சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு பயணமாக வேண்டுமானால் ஒட்டகம், கழுதை அல்லது கால்நடையாகத்தான் பயணம் செய்ய வேண்டும். 18 நாட்கள் குறைந்தது அன்றைக்கு பயண நாட்கள் ஆகும். அப்படிப்பட்ட விஷஜந்துக்கள் நிறைந்த கடுமையான வெப்பம் நிகழ்கின்ற மிக கடுமையான அந்த பாலைவனத்து பெருவீதியில் 14 தோழர்களோடு அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகபா என்கிற இடத்தில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்கிறார்கள். ரகசியமாக, யாருக்குமே தெரியாமல் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு அழைத்து வந்த 16 நபர்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்க வைத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நபர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். அதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் அக்கபா உடன்படிக்கை. 15 நபர்களும் மீண்டும் மதீனாவுக்கு சென்றால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இஸ்லாம் குறித்து பேச்சுவார்த்தை நடக்கப்படுகிறது. அவரவர்கள் அவரவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், சகோதரன் சகோதரிகள், தான் பெற்ற பிள்ளைகள், தன்னுடைய தாய் தந்தை, குடும்பத்தினுடைய தலைவர்கள், சமுதாய பிரமுகர்கள், எங்கு பார்த்தாலும் இந்த 15 நபர்களுடைய பிரச்சாரம் வீரியமாக மதீனா எங்கும் சூறாவளி காற்றை போல வீச ஆரம்பித்தது. 15 மூன்றாவது கட்டமாக எத்தனை நபர்களால் மாற்றப்படுகிறது என்றால் 70 நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை 70 நபர்களும் ஏற்க தயார் என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க மீண்டும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அகபா என்கிற இடத்தில் வைத்து 70 பேர்கள் கொண்ட ஒரு ஜமாத்திற்கு இஸ்லாம் எடுத்துச் சொல்லப்படுகிறது. 70 பேர்களும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் அந்த மக்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? ஆரம்ப காலகட்டத்தில் 5 பேர் மதீனா வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். திரும்ப 15 பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தனிப்பட்ட முயற்சியாலும் 70 பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி வந்ததை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 பேர்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உடன்படிக்கை? அந்த மக்கள் அந்த உடன்படிக்கைக்கும் தயாரானார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒப்பந்தத்தினுடைய முதல் வாசகமாக சொன்னார்கள், நான் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்தால் என்னை நீங்கள் உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சகோதரன் சகோதரிகள், ஏன் உங்களுடைய உயிரை காட்டிலும் என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். இது முதலாவது ஒப்பந்தம். இரண்டாவது ஒப்பந்தம், நான் அப்படி மதீனா வந்தால் எவ்வளவு பெரிய கடுமையான எதிர்ப்புகள் துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும், ஏன் குறைஷிகள் ஒட்டுமொத்தமாக, யூதர்கள் ஒட்டுமொத்தமாக, கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக, மஜூசிகள் நெருப்பை வணங்குகிற மக்கள் ஒட்டுமொத்தமாக, ரோமாபுரி சக்கரவர்த்திகள் எல்லாம் உங்களின் மீது படையெடுத்தாலும் கூட என்னை யாருக்காக வேண்டியும் நீங்கள் யாரிடத்திலும் ஒப்படைத்து விடக் கூடாது. இந்த மார்க்க வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்பது இரண்டாவது ஒப்பந்தம். மூன்றாவது ஒப்பந்தம், இந்த மார்க்கத்தை ஏற்பதாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த மார்க்கத்தை ஏற்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த மார்க்கத்தை ஏற்றால் துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே, உயிரை பறித்து சோதிப்பேன், பயமுறித்து சோதிப்பேன், பொருளாதாரத்தை அழித்து சோதிப்பேன், விளைச்சல் நிலங்களை நாசப்படுத்தி சோதிப்பேன். அப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்விடத்தில் செல்லும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பங்களும் துயரங்களும் எங்களுக்கு ஒன்றும் பெரிதல்ல என்று பொறுமை காக்கிறவர்கள் தான் இறை விசுவாசிகள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே. அதற்கேற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும்
எவ்வளவு துன்பங்கள் நமக்கு இழைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் விடவே மாட்டேன் என்று நீங்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று 3வது ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் கூர்ந்து கவனித்த அந்த மக்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுவதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே திரும்ப 2 ஒப்பந்தம் கேட்கிறார்கள் அந்த தோழர்கள். யா ரசூலல்லாஹ், இந்த ஒப்பந்தத்தை ஏற்க நாங்கள் தயார். ஆனால் நீங்கள் மக்காவில் இருந்தால் உங்களை எங்களால் பாதுகாக்க முடியாது. நீங்கள் என்றைக்கு மதீனாவுக்கு வருகிறீர்களோ அந்த நாளொரு தேதி முதல் இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் நாடி நீங்கள் மதீனா வந்து இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தாலும் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் சென்றுவிடக் கூடாது. என்னுடைய ஊர் மக்கா, நான் மக்காவுக்கு செல்கிறேன் என்று என்னை விட்டு எங்களை விட்டுவிட்டு நீங்கள் சென்றுவிடக் கூடாது. எங்களோடு தான் வாழ வேண்டும், எங்களோடு தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்பது அந்த 70 தோழர்களுடைய 2வது ஒப்பந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளது தேதி முதல் அன்சாரி தோழர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் எனது பாதை. அன்சாரி தோழர்களை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம். இனி நான் உங்களை சார்ந்தவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பிரம்மாண்டமான வெற்றி மக்காவுடைய வெற்றி. மக்கா அப்படி பிரம்மாண்டமான அடிப்படையில் வெற்றி பெற்ற பிறகும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்காமல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திரும்ப மதீனா சென்று அங்கேயே வாழ்ந்து அங்கேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். 3வதாக அந்த மக்கள் கேட்டது, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் உங்களை பாதுகாப்பதும் இந்த மார்க்கத்தை ஏற்று நாங்கள் பின்பற்றுவதும் எங்களுடைய தலையாய கடமை என்றால் நீங்கள் உங்களுடைய நாவிலே இருந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தர வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த மக்கள். என்ன உத்தரவாதம் என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் திரும்ப கேட்டார்கள். இவ்வளவு படாத பாடுபட்டு துன்பங்களும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள். இதுதான் இஸ்லாம் வளர்ந்த வரலாறு. இஸ்லாம் எப்படி இந்த மார்க்கம் வளர்ந்தது என்று சொன்னால் அல்லாஹ் வளர்த்துவான் என்பது தனி விஷயமானாலும் நம்முடைய கடமை என்ன? இந்த மார்க்கத்தை வளர்ப்பதில் மார்க்க பங்களிப்பு, நம்முடைய பங்களிப்பு என்ன? இஸ்லாமிய வரலாற்றில் மக்காவிலும் மதீனாவிலும் முதலில் ஜும்மா நிகழ்த்திய தோழர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், 13 ஆண்டு காலம் அர்க்கம் என்கிற தோழருடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடு செலுத்த முடிந்தது. ஒரு ஜமாத்தோடு சேர்ந்து ஒரு ஜுமா நடத்துகிற வாய்ப்பு மக்காவிலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைக்கவில்லை. இந்த 5 நபர்களும் 15 நபர்களும் 70 நபர்களுமாக மதீனாவிலே இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த 70 நபர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்தார்கள், நீங்கள் மதீனா சென்றால் உடனடியாக ஜுமா நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். கூஃபாவுக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய ஒரு மணல் குன்றுக்கு மேல் முதலில் ஜுமா நடத்துகிற பாக்கியத்தை பெற்றவர் யார் தெரியுமா? அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்அத் ரலியல்லாஹுடைய தலைமையில் தான் முதலில் மதீனாவிலே ஜும்மா தொழுகை நடத்தப்படுகின்றது. ஆகவேதான் காயிப் இப்னு மாலிக் என்கிற ஒரு நபித்தோழர், பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர், அவரை அல்லாஹ்வே மன்னித்ததாக சூரத்து தௌபாவில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தோழர் இறுதி கட்டத்தில் 2 கண்ணும் ஒரு நோயின் காரணமாக போன பொழுது அவர் தன்னுடைய மகனுடைய கரங்களை பிடித்துத்தான் பள்ளிக்கு வருவார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாங்கோசையை கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லி அவருக்காக வேண்டி வசீலாவினுடைய பதவியை தேடி பிரார்த்தனை செய்த பிறகு, அல்லாஹ்வே அஸ்அத் அவர்களுடைய கபருடைய வாழ்வையும் அஸ்அத் அவர்களுடைய மறுமை வாழ்வையும் நீ சிறப்பாக்கி வைப்பாயாக என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அஸ்அத் அவர்களுடைய பெயரை சொல்லி காயிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு நாள் மகன் கேட்டார், தந்தையே, வெள்ளிக்கிழமை வரும் பொழுது மட்டும் அஸ்அதுடைய பெயரை சொல்லி விசேஷமாக பிரார்த்தனை செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது, மகனே, மதீனாவில் எங்களுக்கு முதலில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தவரும் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருக்கிறார். அவர் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னதாக ஒவ்வொரு வீட்டினுடைய கதவை தட்டி ஒவ்வொரு தோட்டங்களில் அமர்ந்து கடை வீதிக்கு வந்து முதலில் மதீனாவில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தவர் இந்த அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின்பால் மக்கள் வரத் தொடங்கியவுடன் முதலில் எங்களுக்கு ஜுமா தொழுகை நடத்தியவர் இந்த அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று காயிப் இப்னு மாலிக் நினைவு கூர்ந்த சம்பவம் கூட ஹதீஸ்களிலே உண்டு, நாம் மறுக்க முடியாது. அப்படியானால் தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள். நமக்கு மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று.
எந்த ரூபத்தில், எந்த வடிவத்தில், எப்படி, எந்த நேரத்தில், எந்த இடத்தில் வைத்து வரும் என்று யாராலும் சொல்லவே முடியாது. மரணம் வந்தால், மரண தருவாய் நெருங்கினால் அழுது புலம்பையும் பயனில்லை, கை சேதப்பட்டும் பயனில்லை, திரும்ப உலகத்திற்கு அனுப்புகிற வாய்ப்பையும் நாம் இழந்து விடுகிறோம். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த படைப்பாளர்கள், அந்த படைப்பினங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்க என்ன காரணம்? அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கின்றார்கள். அதுதான் காரணம். 650 கோடி மக்களில் சிறந்த சமுதாயம், சிறந்த குழுவினர், சிறந்த மக்கள் யார்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற மக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பங்களிக்கிற மக்கள், நன்மையை ஏவி தீமையை இந்த மனித சமுதாயத்திலே தடுக்கிற மக்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய மக்கள், அல்லாஹ்வினுடைய படையினர்கள், அவர்கள் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே. அந்த குழுவில் ஒரு அங்கத்தினர்களாக நாம் இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெறுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் மகரிபிலே இருந்து ஃபஜ்ர் வரை ஒரு நேரம் உண்டுமாம். ஒவ்வொரு நாளும் இரவில் ஃபஜ்ர் வரை ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை யாராவது அடைந்து நன்மையான காரியம் குறித்து எது கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தினசரி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவினுடைய கடைசி பகுதி அல்லாஹ் அரிசிலிருந்து கீழே இறங்கி வந்து, வேண்டுபவர் இல்லையா நான் கொடுப்பேனே, பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா அவரை நான் மன்னிப்பேனே, கேட்பவர் இல்லையா அவருக்கு நான் கொடுப்பேனே என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு நேரம். அதுதான் இரவினுடைய கடைசி பகுதி. எல்லோரும் அயர்ந்து சந்தோஷமாக உறங்குகிற நேரத்தில் நாம் மட்டும் அந்த உறக்கத்தை தியாகம் செய்து படுக்கையிலே இருந்து எழுந்து ஒலு செய்து ஒரு 3 ரக்காத்து குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்வில் இரவு தொழுகையை தொழுகிற ஒரு பழக்கத்தை நாம் மேற்கொண்டால் நிச்சயமாக நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியவாளிகள், நம்மெல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நம்முடைய வாழ்வில் ரமலானுடைய காலத்தில் மட்டும்தான் இரவு தொழுகையை பின்பற்றுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். அப்படியல்ல, குறைந்த அமலாக இருந்தாலும் அதை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது. ஃபஜ்ருக்கு முன்னதாக எழுந்து ஒரு 3 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுது எல்லோரும் உறங்கும் பொழுது நாம் மட்டும் தனிமையில் 2 கரத்தை உயர்த்தி அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தி பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து பாவத்தை நினைத்து நம்முடைய கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அது விலை மதிக்க முடியாத துளி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி 2 துளி. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் போரிடும் பொழுது அவனுடைய மேனியிலிருந்து புறப்பட்டு வருகிற இரத்த துளி அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. இரண்டாவது, தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து அழும் பொழுது கண்களிலே இருந்து வருகிற துளி அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே தௌஹீதை ஏற்ற மக்கள். ஆனால் வேதனையோடு சொல்கிறேன், நம்முடைய வாழ்வில் அமல்கள் என்பது குறைந்து கொண்டே போகிறது. அந்த நிலை நீடிக்க கூடாது. நம்முடைய வாழ்வில் அமல்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். தௌபாக்களும் பிரார்த்தனைகளும் எப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக தஹஜ்ஜுத் போன்ற நேரங்களில் இரவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை ஒரு மனிதன் அடைந்து தன்னுடைய நன்மையான காரியங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்முடைய வாழ்வில் எந்தாவது ஒரு இரவில் நாம் அடைந்தாலே நாம் பாக்கியசாலிதானே.
ஆகவே நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் அமல்களை செய்யுங்கள். கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டின் மூலம் என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான். உபரியான வணக்க வழிபாட்டை செய்வதன் மூலம் என்னுடைய அடியான் மென்மேலும் என்னை நெருங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹுவை நெருங்குகிற, அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற, அல்லாஹ்வுடைய விசேஷமான பார்வை நம் மீது விழுகின்ற அளவுக்கு நாம் அதிகம் அதிகம் வணக்க வழிபாட்டை செலுத்துகிற, செய்து வாழ்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, காலத்தின் சூழ்நிலை மிக மிக மோசமானது. எதிர் வருகிற காலம் எப்படி அமையும் என்று கருத்து கூட நம்மால் சொல்ல முடியாது. மிக பெரும் மோசமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழுகிற காலத்திலேயே இணை வைத்தலுக்கு எதிராக ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற போராட்டத்தில் நம்முடைய பங்களிப்பை நாம் செலுத்தாமல் இருந்தால் அவர்களுக்கு வருகிற அழிவோடு சேர்ந்து நாமும் அழிவது நிச்சயம். அது மட்டுமல்ல, வருகிற தலைமுறை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் நல்ல தூய்மையான ஒரு ஜமாத்தை, தூய்மையான ஒரு மார்க்கத்தை நம்முடைய கையில் ஒப்படைப்பார்கள் என்று வருகிற தலைமுறை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த தலைமுறைக்கு ஒரு ஏமாற்றத்தையோ, அந்த தலைமுறைக்கு ஒரு துரோகத்தையோ ஒரு காலம் நாம் செய்துவிடாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நம்முடைய பங்களிப்பை செலுத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து முஸ்லீமாக வாழும் பொழுதே நம்முடைய உயிர்களை கைப்பற்றி கபருடைய வேதனையிலே இருந்தும் நரக நெருப்பினுடைய வேதனையிலே இருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இலகுவாக நம்மை விசாரித்து நபிமார்களோடு சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.